அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 3ஆம் பருவ தொகுத்தறி மதிப்பீடுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 ஆனுவல் எக்ஸாமுக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர். இது வந்து லாஸ்ட் இயர், அதாவது கடந்த ஆண்டுகளில் 2022 நடந்த ஒரு வினாத்தாள். இது தமிழ் மீடியம், அதே போல் இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த மற்ற பாடங்கள் வந்து தேர்வுகள் எழுதியிருப்போம். சரிங்களா? எழுதியிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதில் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டைரெக்டாக டெக்ஸ்ட் புக்கில் இருந்து கொஷின்ஸை விட ஒர்க் புக்கு அண்டு ஓனாக எழுதுகிற மாதிரியான வினாக்கள் தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த எண்ணும் எழுத்தும் ஸ்கீம்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓனாக திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பட் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் மோஸ்ட்லி கொஷின்ஸ் வந்து வரும். ஒர்க் புக்கில் இருந்து ரொம்ப குறைவாக தான் வரும். அதனால் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட பாட புத்தகத்தை. சரிங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 60 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க, 60 மார்க்குக்கு. அதில் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 2022 இந்த பேட்டர்னில் இருக்குது. மேபி இதே மாதிரி தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வந்து ஒரு 10 கொஷின் இருக்குது. இது எல்லாமே வந்து புக் பேக்கில் இருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கொஷின்ஸ் வரும். அதனால் உங்கள் பாட புத்தகத்தில் இருக்கிற ஒரு மதிப்பெண் வினாக்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லேருந்து ஒரு 10, பொறுத்துகளிலிருந்து ஒரு 5, சரியா தவறாலேருந்து ஒரு 5 கொஷின். சரிங்களா? ஸோ டோட்டலாக ஒரு 21 மார்க் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து 2 மார்க் கொஷின், இந்த சுருக்கமான விடையளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் விரிவான விடையளியில் ஒரு 2 வினாக்கள் வந்து இருக்குது. இதுதான் வந்து பேட்டர்ன் வந்து லாஸ்ட் இயரில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கேட்டது. இதில் வந்து சுருக்கமான விடையளியில் வந்து பார்த்தோம்னா, தரங்கம்பாடி கோட்டையை பற்றி சிறு குறிப்பு வரைக. இந்த கோட்டைகள் அப்படின்ற ஒரு லெசனில் ஏதாவது ஒன்றுத்தை கண்டிப்பாக கேட்பாங்க. நிறைய கோட்டைகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேலூர் கோட்டை, தரங்கம்பாடி கோட்டை, செஞ்சிக்கோட்டை, அது மாதிரி நிறைய இருக்குது. அதில் வந்து தரங்கம்பாடி கேட்டிருக்காங்க 2022. ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அந்த லெசனில் இருந்து வேறு கோட்டைகள் வந்து கேட்கலாம். வேலூர் கேட்கலாம், செஞ்சிக்கோட்டை கேட்கலாம். ஓகேங்களா? தரங்கம்பாடி கேட்கலாம், ஏதாவது ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ அந்த லெசன் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேளாண்மையின் வகைகளை கூறு, அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் பங்கு. ஓகேங்களா? அந்த எஸ்எஸ்ஏ ஸ்கீம் இருக்கு இல்லையா, அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் பங்கு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. திருமலை நாயக்கர் அரண்மனை குறித்து சிறு குறிப்பு வரைக. இந்த லெசனுமே இம்பார்ட்டன்ட் தான். திருமலை நாயக்கர் மதுரையில் இருக்கக்கூடியது, மதுரையில் என்னென்ன இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரியான சில முக்கியமான பிளேசஸ் இருக்குது. அதிலேருந்து கொஷின் கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் பசுமை புரட்சி என்றால் என்ன, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை பற்றி சிறுகுறிப்பு வரைக. அதுக்கப்புறம் விரிவான விடையளியில் வந்து கல்வி உரிமை சட்டம் பற்றி விரிவாக எழுதுக. வேலூர் கோட்டைக்குள் காணப்படும் கட்டடங்கள் மற்றும் மகால்கள், இதை கேட்டிருக்காங்க. ஸோ கோட்டைகள் லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 3 இயர்ஸ் கொஷின் இருக்குது. 2024, 2023, 2022 இந்த 3 கொஷின் இருக்குது. எல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.